ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மணிப்பூரில் பல ஆண்டுகளாக கலவரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனை கலவரம் என்று சொல்வதோடு பெரும் துயரம் என்றே சொல்லலாம். மேலும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வேதனையுடன் குமுறும் காட்சிகளை பார்க்கும்போது பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது என்றே சொல்லலாம். இந்த நிலையில ஏப்ரல் 7ஆம் தேதி பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துரோங்லோபி கிராமத்தில் PSF வீரர் ஒருவரின் 2 குழந்தைகள் குண்டுவெடிப்பில் உயிர் மாய்க்கப்பட்டிருக்காங்க. இது இந்த பகுதிகளில் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றிய விரிவான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். மணிப்பூரில் இருக்கக்கூடிய மைத்தேயி இனத்துக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்குவதை பரிசீலிக்கும்படி கூறிய அந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்கு பழங்குடிகள் எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. அனைத்து பழங்குடியின மாணவர்கள் சங்கம் அமைதி பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த பேரணியில் ஏற்பட்ட மோதல் மாநிலம் முழுக்க பரவி வன்முறையாக உருவெடுத்து இன்று வரை தொடர்கதையாகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். மேலும் கடந்த காலங்களில் மணிப்பூரில் மைத்தேயி குக்கி சமூகத்தினர் இடையிலான ஏற்பட்ட தாக்குதல்ல ஏராளமான வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. கோவில்கள், தேவாலயங்கள், பொதுநல கூடங்கள் போன்றவையும் தீ வைத்து கொளுத்தப்பட்டுச்சு. மேலும் அதிகாலையில வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. குக்கி மற்றும் மெய்தியின குழுக்களிடையே நடந்த இந்த துப்பாக்கி சூட்டுல இருதரப்பை சேர்ந்த 5 பேரும் உயிரிழந்தாங்க. முன்னதாக கலவரக்காரர்கள் ராக்கெட் லாஞ்சர்களை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. இதுல மொய்ரெங் பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருத்தர் உயிரிழந்தாரு. மலைப்பகுதியிலிருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுச்சு. மலைப்பகுதியில குக்கி இன மக்களே வசிப்பதால் அவர்களே தாக்குதல் நடத்தியிருக்க கூடும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர்ல இருந்து ராக்கெட்டுகள் மற்றும் ஆயுதங்கள் பெறப்பட்டிருக்கலாம் என தகவல்களும் வெளியாகி இருந்தது என்பது ஏற்கனவே குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த நிலையில மைத்தேயி குக்கி சமூகத்தினர் இடையிலான வன்முறையால் இதுவரை பலர் உயிரிழந்திருக்காங்க. ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கானோர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து குடியிருப்புகளுக்காக போயிருக்காங்க. மேலும் மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் இன்னும் குறையல. இந்த நிலையில கலவரக்காரர்களின் தாக்குதல் காரணமாக கொந்தளித்த மக்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். ஏப்ரல் 7ஆம் தேதி பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துரோங்லோபி கிராமத்துல PSF வீரர் ஒருவரின் 2 குழந்தைகள் குண்டுவெடிப்புல உயிர் மாய்க்கப்பட்டாங்க. இது இந்த பகுதிகளில் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டுல மேலும் 3 உள்ளூர்வாசிகளும் உயிர் மாய்க்கப்பட்டாங்க. இதனை கண்டித்து மைத்தேயி அமைப்புகள் பள்ளத்தாக்கு பகுதிகளில் 5 நாள் முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதனால நேற்று 2வது நாளாக கடைகள், பள்ளிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அலுவலகங்கள் எல்லாமே முடங்கிருச்சு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய 3 முக்கிய இனக்குழுக்களும் தனித்தனியாக போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இது சூழலை மேலும் சிக்கலாக்கியிருக்கு. நாகா சமூகத்தினர் தங்கள் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் சமீபத்தில் தாக்கப்பட்டதை கண்டித்து நேற்று நள்ளிரவு முதல் நாகா பகுதிகளில் 3 நாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இம்பால் உள்ளிட்ட பல இடங்கள்ல ஊரடங்கும் அமல்ல இருக்கு. இணைய சேவைகளும் முடக்கப்பட்டிருக்கு. போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பல இடங்கள்ல மோதல் ஏற்பட்டிருக்கு. கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தடியடி நடத்தப்பட்டதுல பெண்கள் உட்பட பலர் காயமடைஞ்சிருக்காங்க. இதனையடுத்து முதல்வர் யும்னம் கெம்சன் சிங் உயிர் மாய்க்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்காரு. போராட்டத்தை முன்னெடுக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவின் கோரிக்கைகளையும் அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. இது குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.